கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சைத் தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையைக் கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டெத்தனையாய் பலன் வரும். இறைச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளைப் பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற்று தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருகிற யூதர்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை அறிவிக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் சுவிசேஷ சபைக்கும் பொருந்தும். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையில் விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். யூதர்களுடைய வீடுகள் மறுபடியுமாய் கட்டி எழுப்பப்படும். பாபிலோன் தேசத்தார் எருசலேம் நகரத்தையும் யூதாவின் பட்டணங்களையும் இடித்து அழித்து போட்டார்கள். இப்போது யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்து அழிந்து போய் இருக்கிற தங்கள் பட்டணங்களை திரும்பவும் கட்டுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வ காலத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய உபதேசம் சபையிலே போதிக்கப்படும். இந்த பிரபஞ்சத்தில் விக்கிரக ஆராதனையும் கள்ள மார்க்கங்களும் ஏராளமாய் இருக்கிறது. இவற்றின் கள்ள உபதேசங்கள் மனுஷருடைய இருதயங்களை பாழாக்கி இருக்கிறது. அவர்களுடைய ஆத்துமாக்கள் நிர்மூலமாய் இருக்கிறது. ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடக்கிறது. அது பாழாய் போன பட்டணங்களைப் போல இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் பாழாய் கிடக்கிற இருதயங்களை திரும்பவும் கட்டி எழுப்பும். அவருடைய உபதேசம் நிர்மூலமாயிருக்கிற ஆத்துமாக்களை எடுப்பித்து கட்டும். பாழாய் போயிருக்கிற மனுஷருடைய ஜீவியங்களை இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் புதிதாய் கட்டும். மனுஷருடைய தெய்வ பக்தியும் அவர்களுடைய நீதியும் கண்ணியமும் சீரழிந்து போய் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாத ஆத்துமா இடிந்து பாழாய் கிடக்கிற பட்டணங்களைப் போன்றது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை கிருபை நிரம்பியது. சுவிசேஷத்தின் வல்லமையும் கிருபையும் இணைந்து பாழாய் கிடக்கிற மனுஷருடைய ஆத்துமாக்களை புதுப்பித்து கட்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் புதுப்பிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மனுஷருடைய இருதயங்களில் வாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனத்தார் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தபோது அந்த தேசத்தாருக்கு அடிமைகளாக வேலை செய்தார்கள். அவர்கள் பாபிலோன் தேசத்தாருடைய மந்தைகளை மேய்த்து அவர்களுடைய பண்ணையாட்களாகவும் அவர்களுடைய தோட்டக்காரருமாகவும் இருந்தார்கள். தங்களை ஒடுக்கியவர்களுக்காக வேலை செய்தார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுதலை பண்ணி இருக்கிறார். இதுவரையிலும் இஸ்ரவேல் ஜனத்தார் பாபிலோன் தேசத்தாருக்கு வேலை செய்தார்கள். இனிமேல் அவர்கள் அந்நியருக்கு வேலை செய்ய மாட்டார்கள். அதற்கு பதிலாக அந்நியர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு வேலை செய்வார்கள். புறஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சைத் தோட்டக்காரருமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இதுவரையிலும் அடிமைகளாக இருந்த அவர்களுக்கு இனிமேல் கண்ணியமான வேலைகள் கொடுக்கப்படும். சமுதாயத்தில் அவர்களுக்கு உயர்வு உண்டாயிருக்கும். புறஜாதியார் நின்று கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தாருடைய மந்தைகளை மேய்ப்பார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரோ கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடைகளை பயபக்தியோடு செய்வார்கள்.
யூதர்கள் இனிமேல் தங்கள் ஆளோட்டிகளுக்கு முன்பாக அடிமைகளாக இருக்க மாட்டார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆசாரிய ஊழியம் உயர்ந்ததும் உன்னதமானதுமான ஊழியம். இது பரிசுத்தமான ஊழியம். கர்த்தர் யாரை விடுவிக்கிறாரோ அவர்களுக்கு ஊழியமும் கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர்களுடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து விடுவிக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் தமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தம்மை சேவிக்க வேண்டும் என்பதற்காகவுமே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுதலை பண்ணுகிறார். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களை நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். லூக்கா 1:74-75. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியானின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். சங்கீதம் 116:16. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதே நமக்கு மெய்யான விடுதலை. கர்த்தருடைய பிள்ளைகள் புதிய ஏற்பாட்டு சபையில கர்த்தருக்கு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9. புறஜாதியாருடைய மகிமையும் அவர்களுடைய ஐசுவரியமும் கர்த்தருடைய சபைக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்தப்படும். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் புறஜாதியாரின் போஜனங்களை புசிப்பார்கள், அவருடைய செல்வத்தை அனுபவிப்பார்கள். புறஜாதியார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெகுமதிகளை கொடுப்பார்கள். அந்நிய ஜாதியார் தேவனுடைய பலிபீடத்திலே பலி செலுத்துவதற்காக ஆடுகளையும் கடாக்களையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். புறஜாதியாரின் மகிமையை கொண்டு கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை மேன்மை பாராட்டுவார்கள். புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவர்கள் மகிமை உள்ளவர்களாகவும் மேன்மை உள்ளவர்களாகவும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் இருந்திருக்கலாம். அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த மேன்மையெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளின் மேன்மையாக கருதப்படும். ரட்சிக்கப்பட்ட புறஜாதியாரின் மகிமையும் ஐஸ்வர்யமும் சபைக்கு பிரயோஜனமாய் இருக்கும். ரட்சிக்கப்பட்டவர்கள் எந்தெந்த சபைகளில் சேர்ந்து கொள்கிறார்களோ அந்தந்த சபைகளில் தங்களுடைய ஐஸ்வர்யங்களை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்துவார்கள். ரட்சிக்கப்பட்ட புறஜாதியாரின் பக்தி வைராக்கியம், அவர்கள் தங்களுக்கு வரும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் பொறுமையோடு சகித்துக் கொள்வது ஆகியவை எல்லாமே கர்த்தருடைய சபைக்கு சாட்சியாகவும் மேன்மையாகவும் இருக்கும். தேவனுடைய கிருபையினால் புறஜாதியாரின் ஜீவியத்தில் ஆசீர்வாதமான மாற்றங்கள் உண்டாயிருப்பதை ஜனங்கள் பார்த்து கர்த்தரை துதிப்பார்கள். இவை எல்லாமே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் இருக்கும். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்து தங்கள் தேசத்தில் குடியிருக்கிற யூதர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் பெருகி இருக்கும். அவர்கள் புதிய உலகத்தில் இருப்பது போல இருப்பார்கள். தங்களுடைய விடுதலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வார்கள். தங்கள் விடுதலையை சந்தோஷமாய் அனுபவிப்பார்கள். கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினால் பாவிகளை ரட்சிக்கிறார். அவர்களை அவருடைய பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தும் சாத்தானுடைய பிடியில் இருந்து மீட்டுக் கொள்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனமாக அங்கீகரிக்கிறார். தம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்கள் ஆக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சுதந்திரராய் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்கள் சரீரத்தில் உயிர்த்தெழுந்த பின்பு கர்த்தர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை பூரணமாய் அனுபவிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் தேசத்தில் வந்து குடியேறும் போது அவர்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஏழ்மையில் இருந்தாலும் தாழ்வில் இருந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பார்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற பாகத்தில் பரிபூர்ண திருப்தியோடு இருப்பார்கள். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் தங்கள் தேசத்தில் குடியேறும் போது அவர்களுடைய வீடுகள் சிறிதாய் இருக்கிறது. கர்த்தருடைய தேவாலயமும் இடிந்து பாழடைந்திருக்கிறது. புறஜாதியாரின் கட்டிடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது யூதர்களுடைய கட்டிடங்கள் சிறியவையாகவும் சாதாரணமானவையாகவும் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்காமல் தங்கள் சொந்த தேசத்தில் விடுதலையோடு இருப்பதே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மெய்யான சந்தோஷம்.
கானான் தேசமே அவர்களுடைய பரிசுத்த தேசம். இஸ்ரவேலின் காணியாட்சியே அவர்களுக்கு பரிசுத்த நிலம். இதுவே இம்மானுவேலின் தேசம். ஆகையினால் அவர்கள் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுகிறார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரமே இருந்தார்கள். அவருடைய வேதனைகளும் துக்கங்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரமே இருந்தது. இப்போது அவருடைய வெட்கத்திற்கு பதிலாக அவர்களுக்கு இரண்டத்தனையாய் பலன் வந்திருக்கிறது. தங்கள் இலச்சைக்கு பதிலாக அவர்கள் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுகிறார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. விசுவாசிகளாகிய நமக்கு பரலோகத்தில் நித்திய சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் நமக்குள் நிறைவேறும் காலத்திற்காக விசுவாசிகளாகிய நாம் ஆவலாய் எதிர்பார்க்க வேண்டும். இந்த சந்தோஷம் உலக பிரகாரமான சந்தோஷம் அல்ல, இது ஆவிக்குரிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் தற்காலிகமான சந்தோஷம் அல்ல, இது நித்திய சந்தோஷம். இது பூமிக்குரிய சந்தோஷம் அல்ல, இது பரலோகத்தின் சந்தோஷம். யூதர்கள் பாபிலோன் தேசத்திலே நிந்தையையும் வெட்கத்தையும் அவமானத்தையும் அனுபவித்தார்கள். அவற்றுக்கு பதிலாக இப்போது இரண்டத்தனையாய் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்களுடைய வெட்கமும் துக்கமும் சந்தோஷமாய் மாறி இருக்கிறது, இரட்டிப்பான சந்தோஷமாய் மாறி இருக்கிறது. யூதர்கள் இப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்கிறார்கள். தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைகிறார்கள். அவர்களுடைய சுதந்திரத்தின் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து தங்குவதினால் அதன் பலன் இரண்டத்தனையாய் பெருகி இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக அங்கீகரிக்கிறார். சாதாரண பிள்ளைகளாக அல்ல, அவர்களை தம்முடைய சேஷ்ட புத்திரராக அங்கீகரிக்கிறார். அவர்களுக்கு சேஷ்ட புத்திரபாக சுதந்திரத்தை கொடுக்கிறார். யூதர்கள் மத்தியில் சேஷ்ட புத்திரருக்கு இரட்டிப்பான சுதந்திரம் கொடுக்கப்படும். அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன். யாத்திராகமம் 4:22. இஸ்ரவேல் ஜனத்தார் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பிலே அதிக வேதனைகளையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவித்தார்கள். அங்கே அவர்களுடைய துக்கமும் வெட்கமும் மிகவும் அதிகமாய் இருந்தது. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனை உண்டாயிற்று. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 40:2. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தம்முடைய ஜனத்தின் பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுதலை பண்ணுகிறார். அவர்கள் தங்கள் தேசத்திற்கு சந்தோஷமாய் திரும்பி வருகிறார்கள். இரட்டிப்பான தண்டனைகளை அனுபவித்த அவர்களுக்கு கர்த்தர் இப்போது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வருகிறது. நம்முடைய பாவங்களின் நிமித்தமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இரண்டத்தனையான தண்டனை கிடைத்தது. கர்த்தர் நமக்காக இரண்டத்தனையாய் துக்கங்களையும் வெட்கங்களையும் அனுபவித்தார். இதனால் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் இரண்டத்தனையாய் பலன் உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக இரண்டத்தனையான பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார். நாமோ அவர் மூலமாய் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களையும் சந்தோஷங்களையும் ஆறுதல்களையும் பெற்றுக்கொள்கிறோம். யோபுவின் ஜீவியம் இந்த சத்தியத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு 42:10. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தர் அவருடைய கிரியைகளை உண்மையாக்குகிறார். அவர்களுடைய எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய ஜீவியங்களில் அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா சம்பவங்களையும் எல்லா அனுபவங்களையும் அவர்களுடைய நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அநீதியை வெறுக்கிறார். கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறார். மனுஷர் மத்தியிலே நீதியும் நியாயமும் ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நியாயாதிபதிகள் மத்தியிலும் ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். ஒரு மனுஷன் நீதியை செய்யவில்லை என்றால் அவன் தன் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பை வரவழைத்துக் கொள்கிறான். நீதியை விரும்பாதவன் தனக்கு சாதகமான நியாய தீர்ப்புகளை சொல்லுவான். அநீதியை கண்டுகொள்ள மாட்டான்.
ஒருவன் கொள்ளை பொருளினால் தகன பலியை இடும்போது அது தகன பலிக்காகத்தானே என்று நினைத்து அதை நியாயம் தீர்க்காமல் விட்டு விடுவான். கர்த்தரோ கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறார். தகன பலி செலுத்தினாலும் அது அவன் பண்ணிய கொள்ளையை மன்னிக்காது. முன்னோர்களின் பாரம்பரியங்களும் சடங்குகளும் மனுஷருடைய பாவங்களை மன்னிக்காது. ஒருவன் நன்மை செய்வதற்காக திருடினேன் என்று சொன்னாலும் அது கர்த்தருடைய பார்வையில் பாவமாகவும் அருவருப்பாகவும் இருக்கும். ஏழைகளை ஒடுக்கி அநியாயமாய் சம்பாதிக்கிற பணத்தில் கர்த்தருக்கு எவ்வளவுதான் காணிக்கை செலுத்தினாலும் கர்த்தர் அந்த காணிக்கையில் பிரியமாய் இருக்க மாட்டார். அவர் அப்படிப்பட்ட காணிக்கையை அங்கீகரிக்கவும் மாட்டார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருகிற யூதர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சந்ததி, சந்தானம் ஆகிய வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. கர்த்தருடைய பிள்ளைகள் புறஜாதி ஜனங்களால் அறியப்பட்டிருப்பார்கள். கர்த்தருடைய ஜனத்திற்கும் புறஜாதி ஜனத்திற்கும் இடையில் ஏராளமான வித்தியாசம் இருக்கும். விசுவாசிகள் மத்தியிலே சகோதர சிநேகம் நிரம்பி இருக்கும். கிறிஸ்துவின் சீஷர்களை பார்த்த உடனேயே ஜனங்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்வார்கள். அவர்களுடைய சுபாவங்களுக்கும் புறஜாதி ஜனங்களுடைய சுபாவங்களுக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். தங்களுடைய காலங்களில் அவர்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படுவார். கர்த்தருடைய மகிமைக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லா காலங்களிலும் பயனுள்ள கருவிகளாக இருப்பார்கள். புறஜாதி ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அவர்கள் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் அறிந்து கொள்வார்கள். யூதர்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் என்பதையும் அவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய இரக்கமும் ஆசீர்வாதமும் இருக்கிறது என்பதையும் ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிகள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட சந்ததியாராயும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற ஜாதியாராயும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளப் போகிற ஜாதியாராயும் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோட நித்திய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நித்திய சந்தோஷமும் நித்திய சமாதானமும் நித்திய ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கும். கட்டுமான பணிகள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டுவார்கள். அவர்கள் பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து கட்டுவார்கள். அவர்கள் தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்ததை கட்டுவார்கள். அவர்கள் பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். புறஜாதியாரின் வேலைகள். அவர்கள் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்ப்பார்கள். அவர்கள் உங்கள் பண்ணை ஆட்களாக இருப்பார்கள். அவர்கள் உங்கள் திராட்சை தோட்டக்காரராய் இருப்பார்கள். மார்க்க தலைவரின் பெயர்கள். கர்த்தரின் ஆசாரியர், தேவனுடைய பணிவிடைக்காரர். கர்த்தருடைய வாக்கு. கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்புகிறேன். நான் கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்குகிறேன். நான் அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன்.